ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிறது அனிமேஷன் சீரீஸ். இதில் ஃபஸ்ட்டு டைம்லைன், கீ, கிராஃப் எடிட்டர் அண்ட் டாப் ஷீட், இந்த நாலும் பார்க்க போகிறது ஃபஸ்ட் சீரீஸ். இதில் அதுக்கு மேலே இந்த பேஜ் யூடியூப் சேனல்லையும் இதில் மாடலிங் அண்ட் அனிமேஷன் செய்கிற டியூட்டோரியல்ஸ் தமிழில். இது உங்களுக்கு ஆர்வம் தான் இந்த பேஜ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் சீரீஸ் இருக்குது, இது ப்ளேலிஸ்ட் பார்த்துக்கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் போயிட்டு பிளண்டர் 2.8 இதில் ஃபஸ்ட்டு 3D அனிமேஷன் ஒரு பேசிக் சீரீஸ் போட்டிருக்கேன் சேனலில். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஜென்ரல் கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வியூ போட் இருக்குது. இதில் அனிமேஷன் வியூ போட், இந்த அனிமேஷன் வியூ போட்டும் ஓகே, இதுதான் ப்ராப்பர் அனிமேஷன் வியூ போட். இல்லாட்டி ஜென்ரல் இருந்துட்டு ஜென்ரல் லேஅவுட்டில் இருந்துட்டு டிலீட் பண்ணி நான் ஒரு ஸ்பியர் எடுத்துக்கேன். இப்படி இருக்கும்போது ஒரிஜின் பாயிண்ட்லேயே இருக்குது. பார்த்தீங்கன்னா பேசிக் அனிமேஷன் வரைக்கும் ஃபஸ்ட்டு வர்றது இதில் பார்த்தீங்கன்னா டைம்லைன். இதுதான் டைம்லைனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் இருக்குது, அடுத்த கீயிங் ஆப்ஷன் இருக்குது, அடுத்தது இந்த வியூ அண்ட் மார்க்கர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வியூ போட மாத்திர ஆப்ஷன் இருக்குது. இதில் எங்கள்கிட்ட கண்ட்ரோல் பட்டன் இருக்குது. இது மட்டும் இதில் ஃப்ரேம், ஃபஸ்ட்டு கரண்ட் ஃப்ரேம். இப்போ கரண்ட் 22 ஃப்ரேமில் இருந்தீங்கன்னா அது கரண்ட் ஃப்ரேமை காட்டும். இது ஃப்ரேமில் டியூரேஷன் காட்டும். ஃப்ரேம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ப்ராப்பர்ட்டியில் அவுட்புட் பாரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஃப்ரேம் ரேட் இருக்கும். ஃப்ரேம் ரேட் 24 செகண்ட் 30 தான். இப்போ நார்மலாக யூடியூப் எல்லாத்துக்கும் 30 ஃப்ரேம் பர் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 30 ஃப்ரேம் இந்த இதில் மூவ் ஆகும். 30 ஃப்ரேம், இதில் 250 ஃப்ரேம் இருக்குது. இதை நீங்கள் கண்ட்ரோல் டீயை மாற்றி டைமுக்கு மாற்றிக்கொள்ளலாம். கண்ட்ரோல் டீயை மாற்றி டைம் அல்லது ஃப்ரேம்ஸுக்கு மாற்றிக்கொள்ளலாம். மவுஸ் வீலால் ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி இந்த இதை கூட்டிக்கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் ரேட் 250 இருக்குது. உங்களுக்கு ஒரு 100 ஃப்ரேம் காணும்னு சொன்னால் இதில் எண்டில் 100 டைப் பண்ணிங்க சொன்னால் 100 ஃப்ரேம் செட் ஆகிடும். அதே மாதிரி இங்கேயும் எண்ட் உங்களோட அவுட்புட் பேனலில் எண்டும் 100 செட் ஆகிடும். இதான் கீஸ் இது டைம்லைன். கீஸ் அண்ட் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் போயிட்டு நீங்கள் இது ப்ராப்பர்ட்டி பேனல். நாங்கள் அனிமேஷன் பண்ணிக்கல ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கு ஒவ்வொரு கீ கொடுத்தா அனிமேஷன் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ், இந்த ப்ராப்பர்ட்டிஸை அட்ஜஸ்ட் பண்ணி தான் நாங்கள் அனிமேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸை பிளண்டருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அட்ஜஸ்ட் ஆகிக்கணும் ஐடென்டிஃபிகேஷன் தான் கீ. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எக்ஸில் இதெல்லாம் 0ல் இருக்குது, ஆனால் அது பார்த்தீங்கன்னா க்ரே கலரில் இருக்குது. இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம் ஒவ்வொரு கீ ஃப்ரேம். இது இன்சர்ட் கீ ஃப்ரேம்னு சொன்னால் இந்த ஹோல் ப்ராப்பர்ட்டிக்கும் முழு கீ ஃப்ரேம் அட் ஆகும். பார்த்தீங்கன்னா அது மூண்டும் இப்போ 0ல் இருக்குதுன்னு சொல்லி போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஜில்லா கலரில் ஒரு சிம்பிள் வந்துருக்குது. இதை தான் சொல்கிற கீ எண்டு. இப்போ இந்த போயிட்டு நான் அதை 40ல் விட்டுட்டு இதை நான் மூவ் பண்ணி விட்டு பார்த்தீங்களா இப்போ கலர் மாறி இருக்குது. இப்போ நான் திருப்பி இங்கே ஒரு கீ ஆட் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம். ஆனால் இந்த ஹோல் ப்ராப்பர்ட்டிக்கும் இன்சர்ட் கீ ஃப்ரேம்னா ஹோல் ப்ராப்பர்ட்டிக்கும் ஒரு கீ உருவாகும். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரேம் 1ல் இங்கே இருந்தது, ஃப்ரேம் 40ல் இந்த பழைய இடத்துக்கு போகும். ப்ளே பண்ணால் இதுதான் பேசிக் அனிமேஷன். இதை நான் டிலீட் பண்ணணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸை கொடுத்தா டிலீட் கீ ஃப்ரேம். இது டிலீட் கீ ஃப்ரேம். பார்த்தீங்கன்னா இப்போ டிலீட் ஆகிடுது, கலர் மாறிடுது. நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே வச்சுட்டு இதுக்கு நான் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 3 ப்ராப்பர்ட்டியும் மாறி இருக்குது, எக்ஸ் ஒய் Z. அப்படின்னா இதில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஐயை ப்ரெஸ் பண்ணின்னு சொன்னால் எனக்கு இது கீ ஃப்ரேமிங் செட் ஆகிடும். அடுத்து இங்கே வந்துட்டு 50ல் கொண்டு விட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரேமை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு வந்து மூவ் பண்ணுங்கள். இது வெரி பேசிக். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதனால் ஐயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் இதில் Z ரொட்டேஷன், இந்த ஒயில் ரொட்டேஷன் கொடுக்குறேன். ஒரு திரும்ப பழைய இடத்துக்கு போயிட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இது 0ல் இருக்குது. இதுக்கு நான் இது 0ல் இருக்கட்டும். இதுக்கு நான் ஆட் பண்ண போகிறேன். எனக்கு மற்றது எக்ஸ்லேயும் ஜட்லேயும் தேவையில்லைன்னு சொன்னால் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிக்கு நேராக வச்சுட்டு இன்சர்ட் சிங்கிள் கீ ஃப்ரேம் கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் ஒரு சிங்கிள் கீ ஃப்ரேம் உருவாகும். இதில் இருக்கிற கண்ட்ரோலில் இந்த அடுத்தது அப்புக்கு போகிறது. இது அப், இது பேக்.
என்ன இது நெக்ஸ்ட்டு உங்களோட வியூ பாயிண்ட் அடுத்த கீ ஃப்ரேமை கொண்டு விடும். இதில் நான் பார்த்துட்டு ஒரு 360 செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி இதில் இன்சர்ட் சிங்கிள் கீ ஃப்ரேம் கொடுத்தேன்னு சொன்னால் இப்போ மேலேருந்து கீழே போல் வரைக்கும் ரொட்டேட் ஆகி வரும். பட் இந்த 50 தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறது சொன்னால் என் ஃப்ரேம்னா 50க்கு செலக்ட் பண்ண மாற்றி வரேன். ஏன்னா லூப் ஆகிக்கல திருப்பி ஈஸியாக இருக்கும். அங்கால வெயிட் பண்ண தேவை, நாங்கள் மற்ற ஃப்ரேம் ஓட தேவை. இது சிங்கிள் கேம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதில் நிறைய கீ ஃப்ரேம் இதில் கொடுத்துருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் தான் விசிபிளாக இருக்குது. அப்போ இந்த ஒரு கீ ஃப்ரேம்னா நாங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம். அது எதுக்கு நாங்கள் கொடுத்துக்கணும். இண்டிவிஜுவல் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறது டோப் ஷீட். இந்த கீ ஃப்ரேம் நான் இப்படி இருக்க தனியாக இதிலே மாற்றலாம் டோப் ஷீட். நான் இன்னொரு வியூ போட்டோ எடுத்து டோப் ஷீட்டை மாற்றுறேன். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிவிட்டு இதை நான் டோப் ஷீட்டை மாற்றுறேன். டோப் ஷீட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சம்மரியில் ஒரு சம்மரி இருக்குது. சம்மரியை எக்ஸ்பேண்ட் பண்ணேன். அடுத்தது இந்த ஆப்ஜெக்ட் நேர் இருக்குது ஸ்பியரை எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஸ்பியர்ன்ற ஆக்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஆப்ஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எங்கே கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும் அத்தனைக்குரிய ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு கீஸ் இதில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த இண்டிவிஜுவலாக நான் ஆட் பண்ணிட்டு போகலாம். இந்த ரொட்டேஷன் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் தேவையில்லைன்னு சொன்னால் இடையிலேயே ரொட்டேஷன் நிப்பாட்டணும்னா கிராப் ஜியை ப்ரெஸ் பண்ணால் கிராப் மூவ் பண்ணிட்டு போகும். இப்போ நான் ப்ளேயை கொடுக்குறேன் பாருங்கள். டிஃபால்ட்டாக இங்கே ஒரு ப்ளே இது அட் ஆகிட்டு இடையிலேயே நின்றுட்டு இங்கே நார்மலாக வரும். இது இப்படியான இண்டிவிஜுவலான அட்ஜஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறது தான் கிராஃப் எடிட்டை யூஸ் பண்ணுவோம். சாரி டோப் ஷீட். கிராஃப் எடிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களை 3D வியூ பண்ணுற ட்ரான்ஸ்லேஷனை கிராஃபில் பார்க்குறது. அதுக்கு கிராஃப் எடிட்டை யூஸ் பண்ணுவோம். கிராஃப் எடிட்டை பற்றி டீட்டெயிலாக ஃபாலோயிங் வீடியோவில் சொல்லுவேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் கிராஃபில் இருக்கும். இந்த கிராஃபில் நிறைய கீ ஃப்ரேம் வச்சு யூஸ் பண்ணிக்கல. அந்த கீ ஃப்ரேமை இன்டர்பிளேஷன்ன்ற 2Dயில் சொல்லியிருந்தேன். இன்டர்பிளேஷன் எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி அங்கே ஸ்லோ ஆகணும் அப்படியான டீட்டெயில்ஸை இந்த கிராஃப் எடிட்டில் யூஸ் பண்ணலாம். அடுத்து நான் இதுலேயே டோப் ஷீட்டில் இன்னொன்று விஷயம் சொல்லியிருந்தேன் இன்டர்பிளேஷன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பழைய இது எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டு இந்த போர்டு இதில் வந்து விழுது. இதை நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு நாங்கள் சின்ன எஃபெக்ட் கொடுக்கலாம். இதில் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எஃபெக்ட், அதில் இந்த இன்டர்பிளேஷன், ஈஸிங் அண்ட் டைனமிக் எஃபெக்ட் இருக்குது. இது மூன்றும் இது யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்டண்ட்டாக இந்த வந்து லீனியராக கூட்டிகிட்டு போகும். அடுத்து பேசியர் கர்வ். இந்த பேசியர் கர்வில் இப்படி ஒரு கர்வ் ஷேப்லேயே இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்பீட் குறைஞ்சி இப்போ ஸ்பீட் கூடி இப்போ ஸ்பீட் குறையும் அப்படியே இருக்கும் பேசியர் கர்வில் இந்த ஸ்டைல். இதில் இப்போ அதில் இன்டர்பிளேஷன் இது கொஞ்சம் அட்வான்டேஜ். டைனமிக்கில் நான் பவுன்ஸை கொடுக்குறேன். பவுன்ஸை கொடுத்துட்டு ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். சாரி இந்த ஆக்சிஸ் நான் செலக்ட் பண்ணல. நான் செலக்ட் பண்ணது ரொட்டேஷனில் செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் பவுன்ஸ் ஆகணும். எனக்கு எக்ஸாக்ட் ஆக்சிலாம் பவுன்ஸ் ஆகணும். நான் இந்த ஆக்சிஸ் செலக்ட் பண்ணுறேன். கொடுத்துட்டு டீயை ப்ரெஸ் பண்ணுறேன். பவுன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மிச்சம் அந்த சட்டை தவிர மிச்சம் எல்லாத்துக்கும் ஒரு கோடு வந்துருக்குது காட்டியிருக்கு. எஃபெக்ட் அப்ளை இருக்குது. பார்த்தீங்கன்னா நார்மலாக பவுன்ஸ் ஆகும். இந்த எஃபெக்ட் இது நிறைய உதவும். பவுன்ஸ் பேக், ஈஸ், எலாஸ்டிக் இந்த எஃபெக்ட். தி பேசிக்ஸ். இந்த மாதிரி இந்த கீயை நீங்கள் எங்கேயும் ஆட் பண்ணலாம். ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெட்டீரியலில் கூட இந்த ஷேடிங் மெனுவில் இப்போ ஷேடிங்னு போயிட்டோம்னு சொன்னால் இந்த ஷேடிங்லேயே நீங்கள் கீ ஆட் பண்ணலாம். கலர் மாறுறது, பிரைட்னஸ் கூடி குறையுது, இப்படியான எங்கேயும் நீங்கள் கீ ஆட் பண்ணலாம் ப்ராப்பர்ட்டிஸில். இதுதான் பேசிக். அடுத்த இதில் நான் டுட்டோரியல் போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.